வணக்கம். ஸோ பேசிக்காக இன்னைக்கு வழக்கம் போல இல்லாமல் எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வழக்கம் போல இல்லாமல் இந்த தடவை நம்மளுக்கு வந்து இந்த கார் ஒர்க்கில் ஒரு 2 நியூ கெஸ்ட் வந்திருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கெஸ்ட்லாம் இல்லை, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. எங்க சேனல்ல இதே சேனல்ல வேலை செய்யற ஒரு 2 பேரு. ஆனா இவங்க எதுக்கு இருக்காங்க என்னத்துக்கு இருக்காங்கன்னு தெரியாத ஒரு 2 பேரு. ஸோ இவங்களை வச்சு இன்னைக்கு ஒரு ஷூட்டு, ஐ மீன் ஒரு vlog. ஸோ ஃபர்ஸ்ட் பையனை கூப்பிடலாம். தம்பி வணக்கம். கையி ஓ ஓகே, மரியாதை. அடுத்தது வந்து ஜி வாஜி. வணக்கம் மக்களுங்களே. என் பேர் ஷரேந்திரன். நான் 18, எனக்கு 18 வயசு. மக்களுங்களே, என் பேர் பர்மன். எனக்கு 19 வயசு தான். இப்போ நான் எங்க இருக்கேன்னா தெரு சைட்ல இருக்கேன். அதாவது மக்களே, இன்னைக்கு நாங்க வந்து வெட்டி கதை பேச போறோம். ஆனா அதுலயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவமும் இருக்கு. இதுக்கப்புறம் உங்க 2 பேத்துக்கு வேலை எல்லாம் இருக்கு. புரியல, வேலை இருக்கா? ஆமா. என்ன மண் அள்ள விட போறீங்களா? இல்ல என்னது மண் எடுத்து அள்ள விட போறீங்களா? ரூட்ல செஞ்சாலும் செய்வீங்க. அதான் கதையே. ஆரம்பிக்கலாங்களா? லெட்ஸ் கோ. டிரைவர் அக்கா போங்க, நீங்க விளையாட்டு பிள்ளை. இந்த பாட்டுல பாடாதியா, கேட்டு கேட்டு போய் மனசு வலிக்குது. நாலு நம்ம 3 பேர் இருக்கோம். நீங்க வேற சிங்கிளா ஒரு பிள்ளைய பிடிக்கிறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உடனே ஒரு பிள்ளைய எடுத்துட்டு வரீங்க. என்ன சின்ன பையனாவே இருக்க உலகம் நாளைக்கு அடுத்துன்னு சொன்ன கூட நம்பி. ஆனா இந்த ஆளு சிங்கிளா இருக்கன்னு சொன்னா மட்டும் நம்பிடாத. அப்ப நான் ஏமாந்துட்டேன். ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இப்பதான் ஃப்ரெஷ். இதுக்கப்புறமா வியாபாரம் சொல்லுங்க பாஸ், நீங்க தானே கட்டணும். சொல்லுங்க டைரக்டரே, சீக்கிரம் சொல்லுங்க. ஐயா Traffic ஒரு அளவு ஐயோ சீலா பாவம் டைலாக் வந்து அதாவது கேள் விருந்து புதுசா திறந்துருக்காங்க மைட்டான் பக்கத்துல. வாவ், ஃப்ரெண்ட்ஸே போனீடா. கதல புது போ. நீ வந்து என்ன தெரியுமா, இந்த ஜிம் அக்கா, நிறைய ஜிம் அக்கா, டிவோஷனல் அக்கா, அப்புறம் வந்து ஆர்ஜி அக்கா என்னோட ஃபேவரட். ஸோ அதனால இந்த மாதிரி அக்காங்க வரிசையில நீங்க வந்து ஒரு டிரைவர் அக்கா. இப்ப புதுசா பெலூன் அக்கான்னு கூட ஒருத்தங்க வைரல் ஆகிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா நீ வந்து டிரைவர் அக்கா, இதுக்கு டிரைவர் அக்கா ஃபேன் பேஜ்னு ஒண்ணு திறப்பாங்க. அது ஒண்ணுமே வேணாம், பேசாம வந்தா போதும். உண்மைக்கா, டிரைவர் அக்கா கத்துங்கயா தொண்டர்கள். டிரைவர் அக்கா வாழ்க, டிரைவர் அக்கா வாழ்க, டிரைவர் அக்கா வாழ்க. சரி, சாப்பாடு கடை இங்க. நீங்க நேரம் இன்னும் பாதி மண்டையை காணும் அவனுக்கு. அதான் ஒரு துண்டு போட்டான். மோட்டு பட்டு மாதிரி இருக்கு. டக்குனு அது கேமரா திருப்பி டக்குனு பார்த்து அப்படியே திருப்பி. ஹாய், பாக்குறான். இது கம்மியா இருந்தா கண்ணாடி திறந்து இந்த கண்ணாடி திறந்து அவனை திறந்து பேசி வச்சிருப்பான். ஹாய் பாய்னு. அவன் போல் புக்கு போலடா, சவுண்ட் பத்தலையா? அவன் முன்னுக்கு சிடிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா தானே போறோம். இல்ல அதான் பாதவாளையம். ஏய் சொல்லுங்க. மைட்டானுக்குள்ள பூர்ல அந்த இதுக்கு பூர்வ தெரியுமா, ரைட்ல. மைட்டானுக்கு எப்ப ரைட்ல பூர்வேன். அசிங்கமா கேப்பேன். எங்க போன காட்டா சொல்லணும். நேரா போ. வர காடி இப்படி இருக்கா, 2 பேரும் எடுத்து கிடக்குறோம். அப்பயோ உனக்கு வந்து இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மக்களே. நீ சொன்னதே அந்த வேலை தான். ஜி பழம் வந்துருச்சு ஜி. ஐயோ மேங்கோ. நீ எதை பாத்துட்டு மேங்கோன்ற? இல்ல கையில ஐயா, கையில வச்சிருக்க பழத்தை பார்த்துட்டு தான் சொல்றேன். அப்படி சொல்லு முழுசா. என்ன நீ எவ்வளவுன்னு பாரு, டச் அண்ட் கோல காசு இருக்கான்னு பாரு. ஏன்னா நீ வெளியே பார்க்கிங் போனா அவிஞ்சிரும் நம்ம காடி. திரும்பி ஏறும்போது நம்ம எல்லாம் மெல்ட் ஆகி உருகி கிடப்போம் மெத்தையில. நீ மட்டும்தான் ஒரு அளவு இந்த vlog இருந்தாலும் டயலாக்லாம் இங்க இருக்கு.
அவன் செத்தாலும் அவன் மூச்சு வாழுது. மூச்சு வாங்க தான் வாழணும். அவன் மூச்சே வாழுது. டிரைவருக்கா கதவுல லாக் பண்ணிட்டீங்களாக்கா? இல்லன்னா என்ன சேஃப்டி இது? சின்ன பிள்ளை நான் இருக்கல, திடீர்னு கதவு திறந்துட்டேன், என்ன பண்றது? அது பெல்ட் போடு. போட்டேன், 2 பெல்ட் போட்டு வச்சிருக்கேன், இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஒழுங்கா போட்டியா கலண்டு கொஞ்ச நாள தாள பாக்காத டைம்ல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கண்டுபிடிச்சே ஆகணும். தாளு சரியா இல்ல. என்ன சாச்சிருக்கீங்க? இது அதுவா? இல்ல திறக்க Sunday off. அசோக் போய் சாப்பிட்டோமே சைனீஸ் ரெஸ்டாரண்ட். அந்த ஃபுட் கோர்ட்டா? அங்க போய் முடிச்சு இவனுக்கு 4 ஊடாங்க வாங்கி வாயில துப்பிச்சு. அவர் என்ன சரக்காயா? இவர் மட்டும் போதும்ன்றா தொட்டு நக்கி பாக்குறியா? சாரி. வணக்கம். என்னக்கா கட்டுன்னு கட்டுறீங்க? டிரைவர் அக்கா அப்படியே தம்பியை காட்டுங்க. தம்பி வந்து சிக்கன் ரைஸ் பாரிச்சா சாப்பிடுறாரு. இழைச்சிருவா. நல்லா இருக்கு மக்களே, குடிங்க பாருங்க. இது ரெண்டுத்தையும் நாங்க வந்து எங்க வாங்கணும்னா, அங்க முன்னுக்கு ஒரு கடை தெரியுது, மிக்ஸ் என்னமோ போட்டிருக்கு. மிக்ஸ் ஷாப்பா? மிக்ஸ் ஸ்டாவா? அங்க வாங்கணும் மக்களே. அங்க நிறைய வெளிநாட்டு தண்ணி இருக்கு, மேஷா தண்ணி இருக்கு, ஆனா வெளிநாட்டு இது இருக்கு. இங்க வந்தீங்கன்னா வெளிநாட்டு தண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. யா, நம்மளுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு சொல்லணும். எடுத்து சொல்லுங்க. செமையா இருக்கு. இதுக்கு வசிக்கோ இருக்கோ செமையா இருக்கு. சரிக்கா, இப்ப சாப்பிடுறீங்க. அடுத்தது என்ன பிளான்? அது டேட்டா மூவ் பண்ணோம். எப்படினா காசு பட்ஜெட்ல ஒரு பாட்டு பண்ணோம். இவங்க 2 பேர்கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டு போறோம். அவஸ்தை இருக்க மக்களே. சாப்பாடு தோசை ரொம்ப பிடிச்சிருக்கு. திருப்பி வரணும். கிளியர் பண்ணிட்டான். சரி, ஓகே. இப்ப நாங்க சாப்பிட்டுட்டு, நாங்க 2 பேரும் இன்னும் சாப்பிடல. சாப்பாடு வரோம், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்துருக்கோம். ஓகே, உங்க 2 பேருக்கு ஒரு கதை இருக்கு ஐயா. இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு பண்ண போறோம். புரியல, உங்க 2 பேருக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன சாப்பிட்ட மங்கெல்லாம் கழுவி வைக்க போறீங்களா? அப்படி இல்லையா, அதோட பயங்கரமான வேலை. அதோட நம்ம இதுக்கப்புறம் ஒரு வெளியே ஒரு ஆஃபீஸ் போறோம். அந்த நேரத்துக்கு வந்து அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ். அங்க போய் உங்களுக்கு வேலை இருக்கு. ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னுக்கு ஒரு வேலை இருக்கு உங்களுக்கு. அது என்ன வேலைன்னு உங்களுக்கே தெரியாது, எங்க போறோம் உங்களுக்கு தெரியாது. அதானே? ஒண்ணு இல்ல, வேலையை வந்து எங்க போறோம் நாங்க யோசிக்கிறோம். அதானே? வணக்கம். திரும்பியும் வந்துட்டோம். இப்ப என்னன்னா, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சு வந்திருக்கோம். தூக்கமா இருக்கு மக்கள், தூக்கமா இருக்கு. இப்ப என்ன பண்றோம்? டாஸ்க் இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே, சோ பேசிக்கா என்ன டாஸ்க்னா, நான் பிளான் என்னன்னு சொல்றேன். நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட் போவோம். ஓகே, வியூ பாயிண்ட்னா இந்த இதுக்கு மேல, காட்டுக்கு மேல, பூனம்க்கு மேல போய் உட்கார மாதிரி உட்கார போறோம். ஓகே, ஆனா அங்க சும்மா போறது கிடையாது. ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஓகே, அந்த பர்ச்சேஸ் யார் பண்ண போறோம்னா நீங்க 2 பேரும் தான் பண்ண போறீங்க. ஓகே, நாங்கள் உங்களை எந்த கடைக்கு போய் இறக்க சொல்றீங்கன்னு சொல்லி வந்து நாங்கள் தான் அங்கே இறக்கி விட்டுருவோம். ஓகே, நீங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன வாங்க போறீங்களோ வாங்கிட்டு வாங்க. ஓகே, ஆனால் நம்ம இப்போ தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம மேபி ஒரு 4 or 5 o'clock தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன் அந்த வியூ பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்க. எங்கே போக போகிறீங்க, என்ன வாங்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு பிளான் பண்ணுங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு நம்ம ஒரு சின்ன vlog மாதிரி செய்ய போகிறோம். புரியுதுதா? ஷர்வின்ஜி, எந்த கடைக்கு போவோம்? ஷர்வின்ஜியா? யாரு அது? ஜி, எந்த கடைக்கு போவோம்? ரெண்டு கடைக்கு போவோமா? அதான் என் பிளானே. ஆனா நீங்க சொல்லி என்ன வாங்க போறீங்க? நெக்ஸ்ட் என்ன? சிப்ஸ் வாங்கிப்போம், சாக்லேட் வாங்கிப்போம், கண்டிப்பா. தண்ணி வாங்கிப்போம். ஆனா ஒண்ணு, கண்டிப்பா. ஆனா ஒண்ணு, நீங்க வாங்குறது எல்லாத்துலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு.
ஓகே சொந்த இல்ல அது சொந்த காசு, அது அப்புறம் பாத்துக்கோ. ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் ஃபார் பிக்னிக்னு தானா, ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் ஃபார் பிரெக்னன்சின்னு வருது. இது என்ன புதுசா இருக்கு? உனக்கு முக்கியமான இதை அவாய்ட் பண்ணி. இப்போ எனக்கு வந்து ஒரு கதை என்ன, நான் அந்த கடைக்கு போய் அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா தான் அது முடியும். சரி, அப்ப எந்த கடைன்னு சொல்லுங்க, டிரைவர் எக்கோ ஷாப் போயிருவோம் பேசாம. சரி ஓகே, எக்கோ ஷாப் இருக்கு. ஆனா அதுல ஒரு மால்ல தான் இருக்கு. அது இங்க உள்ளதான் போய் இது பண்ணுவோம். ஓகே. வியூ பாயிண்ட் வந்து நாங்க யோசிக்கிறோம், நாங்க எங்கன்னு பிளான் பண்றோம். நீங்க 2 பேரும் வந்து அங்க போயிட்டு நம்ம உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ், சுற்று வட்டாரத்துங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் வந்து இதான் சொன்ன. இதுக்குள்ள இதுதானே இருக்கு ஜெயினு எக்கோ ஷாப் இருக்கு. ஓகே, உங்க டாஸ்க் என்னன்னா போயிட்டு அதுக்குள்ள எது எக்கோ ஷாப்னு கண்டுபிடிச்சு எது இதுன்னு கண்டுபிடிச்சு வாங்குங்க. தம்பி உள்ள போவோம், இவர் கேட்ட நிக்கிறதுக்கு கேட்ட நீ இருக்குங்க, நீ தான் புதுசாக ஐயா, நம்ம அப்பா அந்த ஸ்டடியா இருக்கு. நீ நார்மலா நிக்கிறதே சைட் வைங்க. இப்ப என்ன நீ ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடம் வந்து இறக்கி விட்டாங்க. அதான் வாங்க உள்ள போயிட்டு என்ன வாங்க முடியும்னு பார்ப்போம். பாப்போமா? லெட்ஸ் கோ. ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபோன் கடையா தான் இருக்கு. அதான் எக்கோ ஷாப்புன்னு இருக்கு தம்பி, இங்கதான் இருக்கு. நாங்க காணோம், ஆனா முன்னுக்கு ஜெயம் இருக்கு. இந்த கேமரால மூஞ்ச பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணுமோன்னு இருக்கு. அதான் என்னன்னா, நாங்க உள்ள போய் என்ன எடுக்க போறோம்னு எங்களுக்கு தெரியல. அதான் எவ்வளவு வரும்னு தெரியல. அதான் காசு இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல. அதேதான். ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா கடைசியில எக்கோ ஷாப்புக்கு வந்தாச்சு. ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சோம், ஆனா பார்த்தா இல்ல நம்ம ஃபைனலி வந்துட்டோம். ஸோ ஷாப்பிங் ஆரம்பிக்கலாமா ஜி? ஆரம்பிக்கலாம். எல்லாம் நம்ம மூஞ்ச பாக்குறாங்க. அதான் போஜி போயிருவோம். மக்களே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நானும் தம்பியும் இது என்ன இருக்கு, என்னமோ ஒண்ணு, ஏதோ ஒரு சாக்லேட் குரூப்போ ஒரு மாஷ்மேலோ கடந்துச்சு, அதை எடுத்தோம். வித்தியாசமா கேட்டாங்க, இன்னும் வேற என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. நிறைய இது இருக்கு, நிறைய சாய்ஸ் இருக்கு. பார்ப்போம். நம்ம தலைவர் போட்டு பார்ப்போமா? போட்டு பார்க்குறேன். பாருங்க நம்ம தம்பி மது இல்லாத இடமே இல்ல. இப்படி இருக்காரு. நீ அழகுதாயா, நீ நல்லா தான் இருப்ப. மக்களே பாத்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து இங்கிட்ட வந்துட்டோம். தம்பி வந்து சாக்லேட் வேணும் சாக்லேட் வேணும்னு கேட்காரு. ஆனா என்னதான் எடுக்குன்னு சொல்லு. ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா ஜாமான் வாங்கியாச்சு. ஐஸ் கட்டி 2 வலிக்கு வாங்கியாச்சு. கப்பு, ஐஸ்கிரீம் சோடா, அப்புறம் வாங்கின ஜாமான். இப்போ பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி வாங்கியாச்சு. எங்க வந்து விட்டாங்களோ அது பக்கத்துல தான் வந்துட்டோம். என்ன தம்பி சொன்னாங்க, வராங்களா இல்லையா? வரேன்னாங்க. வெயிட் பண்ணுவோம். A few moments later. வணக்கம். வணக்கம். அப்புறம் பர்ச்சேஸ்லாம் எப்படி போனுச்சு 2 பேருக்கும்? ஏதோ போனுச்சு. உள்ள போனோம், என்ன எடுக்குன்னு தெரியல. ஆனா யோசிச்சிங்களா என்னது பிளான்? தம்பி தான் சாக்லேட்டா வேணும், கிரேவிங்க. அதனால அங்க போய் பார்த்தோன்னே நீங்க அப்படியே சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். அப்ப நீ உனக்குலாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கியா? நாங்க 2 பேரும் பிளான் போட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வெளியே எடுத்து பாப்போம் என்னென்ன வாங்கிருக்கீங்க. எடுப்பாரு. ஏய் பாருங்க, பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? சாக்லேட் ரிங் சாப்பிட்டது இல்லையா? ஓகா இருக்கும். எடுங்க அடுத்தது. நல்லா இருக்கும். லாக்கா இருக்கு. ஓகே. இது ஓகேலா 2 புளியலாம் புளியலாம். இது முதல்ல இருக்கு கரெக்ட்டா. மாக்கோ இத பாத்திருக்கீங்க? அல்லாமா. இது என்னோட ஃபேவரட். ஓகே புளியலாம். மார்ஷ்மெலோ. அதுக்கு அப்புறம் அக்கா கச்சாங்க. ஆமா, அங்க போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது சாத்த வேண்டியதான் வாயிலேயே. என்ன தடா? கச்சாங்க தான். நபாத்தி நபாட்டி. அதெல்லாம் ஸ்கூல் சாப்பிட்டேன். ஞாபகம் வருதா? சோ இதுதான் எங்க பர்ச்சேஸ். யா. அப்புறம் கப்பு, அப்புறம் கீழ ஐஸ் கட்டி இருக்கு. அது ஐயா அப்புறம் இங்க பாருங்க. அத மாதிரி ஓகே, एक्चुअली இத வச்சு நம்ம ஒரு சம்பவம் பண்ண போறோம் பெருசா. இதுயா? ஆமா, இத வச்சு ஒரு சம்பவம் இருக்கு. அது அப்புறம் பாப்பீங்க நீங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னு என்ன ஐடியா இருக்கா உங்களுக்கு? உளுலங்காடு தானே போறோம்.
உள்ளூலங்கட் தான். ஆனா எனக்கு தெரியல, இந்த அக்காவுக்கு தான் தெரியும், டிரைவர் அக்காவுக்கு. அவங்க தான் சொல்லியிருக்காங்க. டிரைவர் அக்காக்கு தெரியல எங்க போறோம். இல்ல ஒரு அளவுக்கு தெரியும். ஆனா ஒரு அளவுக்கு தான் நாங்க பார்த்தோம், இல்ல வச்சு போடுவோம். உங்களுக்கு எங்க போறோம்னு தெரியலையா இல்ல பாதை தெரியலையா? பார்த்து தெரியுது. ஆக்சுவலி இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து அவரு இந்த சாமியார் தம்பிக்கு அடிச்ச போல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமரா வந்து இவங்க வச்சிருந்தனால நாங்க வீடியோ எடுக்க முடியல. போன் அடிச்சேன், ஐயா வந்து எங்கயா இருக்குன்னு கேட்டேன். பாட்டி வீட்டுலண்ணே அப்படின்னா, பாட்டி வீட்டுல என்னடா பண்ற, ஃப்ரீயாப்பா அப்படின்னு. இல்லன்னு எல்லாம் வெளியே வரும் ஃபேமிலி அப்படின்னு. நான் கேட்டேன், எங்கடா ரொம்ப நேரம் ஆகுமான்னு கேட்டேன். உடனே பக்கத்துல அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா லேட் ஆகுமா அப்படின்னா, ஃபேமிலியா வெளியா வர்றாங்கன்னா எல்லாருக்கும் அங்க தெரியும். ஓகே, கேமரா ஸ்விட்ச் பண்ண டக்குனு திருப்பி அது என்ன காடி இருக்கு. ஆமா இதெல்லாம் தெரியும். பொண்ணோடி பேசானா பேசா அப்படி ஒரு பேசாட்டி. அதான் ஏய் நம்பர் அவரை மறந்துடுங்க. நாளை பின்ன அவரை நம்ம வீடியோ பார்த்துட்டு சோ அவர் போன் அடிச்சேன், கேட்டேன் வரியாடான்னு கேட்டேன். அண்ணா வெளியா வரோம்ண்ணா அப்படின்னா, சரி போடா நான் ஏன் விட்டுட்டேன். சோ நம்ம இன்னைக்கு அவரை கூப்பிடலான்னு பார்த்தோம், அவர் பிஸி. சோ வி கான்ட் டு எனிதிங். சொல்லல சொல்ல இந்த கேம். அதனால நாங்க 4 பேர் தான். என்ன பிரச்சனைனா, இங்கிட்டு வெயில் அடிக்குது, அங்கிட்டு மழை இருட்டுக்கு, அந்த மாதிரி நிலைமையில நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். ஐயோ உங்களுக்கு கேமரா திருப்பி காமியாது, ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த vlog செஞ்சோம்னா காடி vlog கண்டிங் போவோம். இல்ல புரியல ஐயா. அது நீ வந்து நீ கேக்குறது வாஸ்தவம் தான் நம்பி. டிரைவரை கத்து கேட்டுக்கோ. இல்ல பண்டாய்க்கு நான் பண்றேன்னு இல்ல, கத்துக்கலாம். பட் கத்துக்கலாமா? ஓட்ட தெரியாதுன்னா சொல்லுங்க. நாங்க எல்லாம் ஓட்டுவோம், பிரச்சனை அதான். பிடிக்காது, அதான் பிரச்சனை. இல்ல இல்ல மெனுவலி எடுத்துட்டு போவேன் நானு. இல்ல இல்ல பிரச்சனை என்னன்னா, என் வீட்டுல எங்க அப்பா அம்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பையனா, அங்க போய் ஏதாவது நடந்துச்சுன்னா நிறைய நேச்சுரல் கிராஸ் பைப் இருக்கு. சைனஸ்ல வந்து அங்க வச்சிருக்காங்க இல்ல ஐஸ்கிரீம். மைக்க தட்டிட்டு பேசுடா. ஐயோ ஆஃப் பண்ணி பேசிட்டு இருக்கேன். வயசுக்காரன் எல்லாம் உங்களால தான்.